ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சிந்தனை நிலையிலும் பெரும்பாலும் செயல்களை விட மனிதனுடைய சிந்தனைகளில்தான் அதிகமான பாவங்கள் கலந்திருக்கின்றன. விரோதம், வெறுப்பு, பொறாமை, விபச்சாரம், அசுத்தம், பேராசை போன்ற அநேகமான பாவங்களை அவன் அதிகமாக மனதில் கொண்டிருக்கின்றான். ஆனால் அதில் ஒரு பகுதியை மட்டுமே எப்போதாவது ஒரு முறை செயல் வடிவில் புறம்பே வெளிப்படுத்துகின்றான். எனவே செயலளவில் புறம்பே அவன் பாவமற்றவனாய் இருந்தால் கூட சிந்தனை அளவில் அவன் உள்ளே பாவம் நிறைந்தவனாய் இருக்க முடியும். பாவ சிந்தனைகளின் இறுதி வடிவம்தான் பாவ செயல்கள். எனவேதான் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களே இயேசு பாக்கியவான்கள் என்றார். இயேசுவின் பார்வையில் விபச்சாரம் என்ற செயலை செயல்பூர்வமாக செய்யாமலே ஒருவர் இதயத்தில் விபச்சார பாவத்தை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் செயல் வடிவத்தில் பாவம் வெளிப்பட்டால்தான் மனிதன் பார்க்க முடியும். ஆனால் அது சிந்தனை வடிவத்தில் இதயத்தில் இருக்கும் போதே தேவன் பார்க்கின்றார். ஆகையால் நாம் செயலளவில் உள்ள பாவங்களை மட்டுமல்ல, சிந்தனை அளவில் உள்ள பாவங்களை விட்டு விலகி வரும்போதுதான் உண்மையான பரிசுத்த நிலையை அடைய முடியும். உதாரணமாக, நாம் பிறரை வாயினால் கடுமையாக பேசாமல் இருக்கலாம், ஆனால் மனதில் கசப்புடன் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இது பாவம். இன்னொருவருடைய வீழ்ச்சிக்காக எதையும் செயலளவில் நாம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் மன அளவில் மற்றவருடைய வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்க்கலாம். இதுவும் பாவமே. வாயினால் இன்னொருவரை அற்பமாக பேசாமல் இருக்கலாம், ஆனால் மனதிற்குள் அற்பமாக நினைக்கலாம். இதுவும் பாவமே. இதயத்தை சோதித்து பார்க்கும் தேவனுக்கு முன்பாக நாம் சிந்தனை நிலையிலும் பாவமற்றிருக்கும் போதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அநேகர் தங்களின் செயல்நிலைகளில் சில மாற்றங்களை செய்ய விரும்பினாலும் அந்த மாற்றம் அதிக காலம் நீடிப்பதில்லை. ஏனென்றால் வேர்பகுதியை சரி செய்யாமல் கிளையில் போய் சரி செய்ய விரும்பினால் நல்ல பலன்கள் கிடைக்காது. உள்புறத்தில் மாற்றங்கள் ஏற்பட என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். மற்றபடி எத்தனை தீர்மானங்கள் எடுத்தாலும் எவ்வளவு சீர்திருத்தங்களை முயற்சித்தாலும் போதிய வெற்றி கிடைக்காது. சிந்தையில் அழுக்கு இருக்கையில் செயல்களில் சுத்தத்தை கொண்டு வருதல் இயலாத காரியம். சிந்தனைக்கு நற்சிந்தையை பின்பலமாக கொள்ளாத நற்செயல்கள் நீண்ட காலம் நிலைப்பதில்லை. நற்சிந்தையை பின்பலமாக கொள்ளாத நற்செயல்கள் நீண்ட காலம் நிலைப்பதில்லை.